அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது கர்ம சாபம். இந்த கர்ம சாபமும் பிராப்த தோஷமும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 12இல் நிற்கும் கிரகம் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பிராப்த தோஷத்தை, அதாவது கர்ம சாபத்தை எடுத்துச் சொல்லும். 12இல் கிரகம் இல்லாத போது 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் அதை எடுத்துச் சொல்லும். 12ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லாத போது 12ஆம் அதிபதி நின்ற ராசி குறிக்கும் ஆதிபத்திய அமைப்பு அதனை எடுத்துச் சொல்லும். முன்பு சொன்ன அமைப்பினால் அவரவர் சந்திக்கும் சங்கடங்கள், அதன் விளைவுகள் மிக அதிகமாக இருக்கும். இந்த தோஷ நிவர்த்தி, சாப நிவர்த்தி என்பது எல்லாம், அதாவது 5, 9 நிலையை பொறுத்து சாத்தியமாகும். நீங்கள் செய்யும் பரிகாரங்கள், தோஷ நிவர்த்திகள் இந்த 5, 9 நிலையை பொறுத்தே சாத்தியமாகும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.